வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிக்கிட்டே வருது. அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். நோட்டாவை விட கீழே போகாம இருக்க எப்படியாவது டெபாசிட் வாங்கணும்னு பாஜக முயற்சி செய்யறதா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிண்டல் பண்ணியிருக்காரு. எப்படியாவது செய்திகள்ல வரணும்னு தான் ஆளுநர் சிட்டிங் எம்எல்ஏவை எல்லாம் கூப்பிட்டு பாஜக சீட்டு கொடுத்து இருக்கிறதாவும் அவர் விமர்சிச்சிருக்காரு. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடந்த பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியையும் கள்ளக்குறிச்சி வேட்பாளர் மலையரசனையும் ஆதரிச்சு வாக்கு சேகரிச்சாரு. கூட்டத்தில் பேசின முதலமைச்சர் ஸ்டாலின், பிரதமர் மோடியால ஏழைகள், இளைஞர்கள், உழவர்கள்னு பல தரப்பினரும் தூக்கத்தை தொலைச்சிட்டு இருப்பதா குற்றம் சாட்டினாரு. தமிழ்நாட்டுல பாஜக எப்படியாவது டெபாசிட் வாங்கணும்னு தான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் மோடி புகழ்ந்து பேசுறதா விமர்சிச்சாரு. ஒரு காமெடி வரும், ஞாபகம் இருக்கா? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு. அது மாதிரி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காம கவர்னர் சிட்டிங் எம்எல்ஏன்னு கூப்பிட்டு நிறுத்தி அது நியூஸ்ல இருக்கணும்னு பாக்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? பாஜகவுக்கு இருக்கிற பயமெல்லாம் நோட்டாவை விட கீழே போயிடாம டெபாசிட்டாவது வாங்கணும்னு முயற்சி தான் நல்லா தெரியுது. அதனாலதான் மோடி அவர்கள் இப்போ திடீர்னு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசுகிறார். திடீர்னு அம்மையார் ஜெயலலிதா மேல ஏன் மோடிக்கு பாசம் பொங்குகிறது? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை பாராட்டியது உண்டா? இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் நடைபெறக்கூடிய ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு மோடி சொன்னது இப்போ ஞாபகம் இல்லையா? தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதி ஏற்படாததற்கு ஒரு பெண் தான் காரணம்னு அம்மையார் ஜெயலலிதாவை குறை சொன்னவர் தான் மோடி அவர்கள். தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கும் ஜெயலலிதாவும் சோனியாவும் தான் காரணம்னு குற்றம் சாட்டினவரும் மோடி தான். இதையெல்லாம் மோடி மறந்துட்டாரா? தொடர்ந்து பேசின அவரு, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அவதூறு பரப்புரைய பிரதமர் மோடி கையில் எடுத்து இருக்கிறதா தெரிவிச்சாரு. ஆனா அந்த குற்றச்சாட்டு தொடர்பா ஏதாவது ஆதாரத்தை காட்ட முடியுமான்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு புது அவதூறு பிரச்சாரத்தை கிளப்பி இருக்கிறார். அதுக்கு ஏதாவது தரவுகளை ஆதாரங்களை சொல்றாரா? இல்லையே. நாம கேட்கிறது பாஜக மணிப்பூர் மாநிலம் 10 எரிஞ்சுது. அப்போ நீங்க எங்க போனீங்க? அந்த மாநில முதலமைச்சரை குறைந்தபட்சம் பதவி விலக வைத்திருக்க முடியாதா? இதுவரை நடக்காத கொடூரமா பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா அடைச்சுக்கிட்டு போனாங்கள. அப்ப சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுத. அப்ப ஒரு நாட்டோட பிரதமரா நீங்க என்ன பண்ணீங்க? வாயை திறக்கலையே. பாஜக மாநிலங்களை மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்குலையாம சமூக நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழுகிற அமைதியான தமிழ்நாட்டை உங்களுக்கு பிடிக்கலையா? புண்ணிய பூமியா இருக்கிற தமிழ்நாட்டை சாதி மத அரசியல் செய்து பாஜக தான் கெடுக்க பார்க்கிறதாவும், இனிமேலும் தமிழ்நாடு புண்ணிய பூமியா தான் இருக்குமுன்னு இங்க மோடி மஸ்தான் வேலை எடுபடாதுன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லி இருக்காரு. வேட்பாளர் பெயரையே மறந்தது. சாரையா கலைஞ்சு சென்ற பொதுமக்கள். கூட்டத்துக்கு பக்கத்திலேயே நடந்த தீ விபத்து. மேடையில சீட் ஒதுக்கப்படாததால நின்னுகிட்டே இருந்த மாநில நிர்வாகின்னு புதுச்சேரியில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்ட தேர்தல் பொதுக்கூட்டம் பல கலைபரங்களுக்கு நடுவே நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு இப்ப பாருங்க. புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரிச்சு எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்ட தேர்தல் பொதுக்கூட்டம் உப்பளம் பகுதியில் நடந்துச்சு. இதுக்காக சுத்துவட்டார பகுதிகளில் இருந்து 4:30 மணிக்கே ஏராளமான மக்களை அதிமுக நிர்வாகிங்க அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க யாரும் களைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எம்ஜிஆர் வேஷம் போட்ட நபர்கள் மேடையில் ஏறி நடனம் ஆடினாங்க. கொளுத்தும் வெயில்ல வேற வழி இல்லாம அதை கண்டு ரசிச்சாங்க அங்க வந்த மக்கள். சொன்ன நேரத்தை விட 2:30 மணி நேரம் தாமதமா வந்து சேர்ந்தாரு எடப்பாடி பழனிசாமி.
அவர் வந்ததுக்கு அப்புறம் இனிமே எம்ஜிஆர் பாட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் சாறை சாறையா கலைஞ்சு போனாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத இந்த அரசுக்கு சரியான பாடத்தை புகட்டக்கூடிய இந்த தேர்தல் கழக வேட்பாளருடைய வெற்றியை மாண்புமிகு அண்ணன் அவர்களுடைய பொற்பாதங்களில் நாம் சமர்ப்பிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மளுக்கு இருக்கின்றது. இந்த பாராளுமன்ற இந்த தேர்தலில் கழகத்துடைய வேட்பாளர் தமிழ்வேந்தன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தருவீர்களா? இதனால பேசத் தொடங்கும் போதே பாதிக்கு மேல இருந்த காலி இருக்கைகளை பார்த்துதான் பேசினாரு எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடை போல சுதந்திரமாக செயல்படும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் துணைநிலை ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். இங்க எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திச்சு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து தான் வாக்குகளை கேட்கிறோம். அவர்களும் வாக்களிக்கிறாங்க, வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைச்ச பிறகு இணைங்க துணைநிலை ஆளுநர் மனசு வச்சால்தான் நிறைவேற்ற முடியும். எந்த கோப்பும் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது முதலமைச்சரால். இங்கே வரும்போது கூட சொன்னாங்க, இங்கே தலைமைச் செயலகம் சட்டமன்றம்லாம் கட்டுவதற்கு 3 ஆண்டுக்கு முன்பாகவே கோப்பு அனுப்பப்பட்டு இன்றைக்கு ஆளுநர்கள் நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார். டெல்லி கூட அனுப்பல. அவரை மேலும் சோதிக்கிற விதமா கூட்டத்துக்கு அருகே இருந்த குப்பை கிடங்கு தீப்பிடித்து எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதனால எடப்பாடி பேசுறத கவனிக்காம எல்லோருமே அந்த தீ விபத்தையே பார்த்துட்டு இருக்க, எங்க இவங்களும் கிளம்பிடுவாங்களோன்னு பதற்றமான அவரு, அதெல்லாம் அதிகாரிங்க அணைச்சிடுவாங்க, நீங்க இங்க பாருங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டத்தை தன்னோட பக்கம் திருப்பினாரு. தம்பி அங்க பாரு, ஏதோ ஒரு குடிசை என்னமோ எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. ஹாஸ்டல் அப்ப அப்படியே கோருங்க தம்பி, நீங்க ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே வேற அது வேற, நீங்க அப்படியே கோருங்க, அதையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரி அமைச்சிருவாங்க. இந்த குழப்பங்களால ஏற்கனவே குழம்பி போயிருந்த எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் பேரையே மறந்துட்டாரு. தமிழ் வேந்தனை தமிழ் செல்வன்னு அவர் அறிமுகப்படுத்த பக்கத்துல இருந்த பாதுகாப்பு அதிகாரி திருத்தி சொன்னாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் ஜி தமிழ்ச்செல்வன் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். தமிழ் வேந்தன் அவர்கள் உங்களுக்காக பாடப்படக்கூடியவர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகளுக்கு மேடையில இருக்கை ஒதுக்கி இருந்த நிலையில அந்த கட்சியோட புதுச்சேரி துணை செயலாளரான வையாபுரி மணிகண்டனுக்கு மேடையில இருக்கை போடல. இதனால மேடையோட ஒரு மூடையில ரொம்ப நேரமா பரிதாபமா நின்னுகிட்டே இருந்தாரு வையாபுரி. அப்புறமா ஒரு பிளாஸ்டிக் சேர் எடுத்து போட்டு அவரை உட்கார வச்சாங்க. இன்றைக்கு இந்த புதுச்சேரி தனி மாநிலமாக அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் அதிமுக வெற்றி பெற வேண்டும். மாநில செயலாளர் அன்பழகனுக்கும் வையாபுரிக்கும் இருக்கும் கோஷ்டி மோதலே இதுக்கு காரணம்னு கூறப்படுது. தேர்தல் நெருங்கிட்ட நிலையில வெளிப்படையா இப்படி கோஷ்டி பூஷல் இருக்கிறதால புதுச்சேரி அதிமுக தொண்டர்கள் அதிர்ச்சியில இருக்காங்க. தொகுதி முழுக்க பலாப்பழத்தோட சுத்துற ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள். மைக்க பத்தி மைக்கிலேயே பாட்டு பாடி ஓட்டு கேட்கிற சீமான். அதிமுக கொடி இருக்கிறதே தெரியாம பிரச்சாரத்திற்கு கிளம்பின எல் முருகன். பணியாரம் சுட்டு வாக்கு கேட்கிற பாமக வேட்பாளர்னு சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்கு தேர்தல் களம். இது போல வேற என்னென்னலாம் நடந்துச்சுன்னு இப்ப பாருங்க. தேர்தல் பரப்புரைக்காக ஈரோட்டுக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சம்பத் நகர் உழவர் சந்தை பகுதியில நடைபயிற்சி மேற்கொண்டதுடன் திமுக வேட்பாளர் கே.இ. பிரகாஷுக்கு ஆதரவா வாக்கும் சேகரிச்சாரு. அங்கிருந்த மக்களும் வியாபாரிகளும் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தாங்க. ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையா களம் இறங்கி இருக்கிற ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கி இருக்கிற நிலையில ஆலோசனை கூட்டத்துக்கு வந்த அவரோட ஆதரவாளர்கள் ஆளுக்கு ஒரு பலாப்பழத்தோட கலந்துக்கிட்டாங்க. மேலும் கூட்டத்துக்கு முன்னாடி பலாப்பழத்துல தோரணம் அமைக்கப்பட்டிருந்துச்சு.
அதிமுக கூட்டணியில இருந்து பாஜக பிரிஞ்சு வந்தாலும் பழைய பாசத்தை மறக்க முடியாம நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகனோட பிரச்சார வாகனத்துல அதிமுக கொடியையும் அந்த கட்சி நிர்வாகிங்க கட்டி விட்டுட்டாங்க. இத பார்த்த எல் முருகன், என்னடா இது பிரச்சாரத்திற்கு வந்த சோதனைன்னு அதை கழட்ட சொல்ல அவசரமா கழட்டினாங்க பாஜக தொண்டர்கள். மார்க்கெட்டை கட்டி முடிச்சு அவங்களுக்கு பிரியாரிட்டி கொடுப்போம், எந்த வகையில பிரியாரிட்டி கொடுப்போம்னு இதுவரை சொல்லவில்லை. கட்டி முடிச்ச பின்னாடி அவங்களுக்கு அல்வாதான் பிரியாரிட்டி. அது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். லேட்டா கிடைச்ச சின்னத்தை எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போகணும்னு முடிவோட இருக்கிற நாம் தமிழர் கட்சியினர் வித்தியாசமான பரப்புரைகளை ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில காரைக்குடியில பிரச்சாரத்துல ஈடுபட்ட அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் மைக் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கிறத பாட்டாவே பாடிட்டாரு. மாறி போச்சு, ஏ விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஓட்டு போட போற தங்க, ஓட்டு போட போற தம்பி, ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம். திருச்சி தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டையில அதிமுக வேட்பாளர் கருப்பையாவுக்கு ஆதரவா அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. அப்போ மைக்கில பேசின அவரு கிளி ஜோசிய பாணியில திருச்சி முழுக்க என்ன பேச்சுன்னு கேட்க, இன்னொருத்தர் மைக்கில அதுக்கு பதில் சொன்னாரு. இது நல்ல சீட்டா, இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? திருச்சிக்குள்ள என்ன பேச்சு, கருப்பையா ஜெயிச்சுட்டாருன்னு பேச்சு, ஸ்ரீரங்கத்துக்குள்ள என்ன பேச்சு, ரெட்டலைக்குத்தான் எங்க ஓட்டுன்னு பேச்சு, இந்த புதுக்கோட்டைக்குள்ள என்ன பேச்சு, ரெட்டலைதான் பேச்சு, ரெட்டலைதான் பேச்சு, ஊரெல்லாம் ஒரே பேச்சு, கருப்பையா ஜெயிச்சுட்டாருன்னு பேச்சு. ஆரணி தொகுதியில போட்டியிடுற திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் வந்தவாசை அடுத்த ஆராசூர் பகுதியில வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாரு. அப்போ நெற்களத்துல விவசாயிங்க வேலை செய்யறத பார்த்த அவரு தானும் விவசாயியா மாறி நெல் தூற்றி கொடுத்தாரு. ராசிபுரத்தில் அதிமுக சார்பா அந்த கட்சியோட தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு. முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்துகிட்ட இந்த நிகழ்ச்சியில ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் போக முடியாம 1 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே இடத்துல நின்னதால மக்கள் சிரமத்திற்கு உள்ளானாங்க. திண்டுக்கல் தொகுதியில போட்டியிடுற பாமக வேட்பாளர் திலகபாமா ஆத்தூர் அருகே பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. அப்போ சாலை ஓரத்துல பெண் ஒருத்தங்க பணியாரம் சுடுறத பார்த்த திலகபாமா நேரா அங்க போய் அவங்களும் பணியாரத்தையும் வடையையும் சுட ஆரம்பிச்சுட்டாங்க. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மக்களுக்கு வேணுங்கிற திட்டங்களை நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்களை மட்டும்தான் வாங்கிட்டு வர முடியும். தேர்தல் நெருங்கிட்டதால கோடை வெயில விட தமிழ்நாட்டுல தேர்தல் களத்துல தான் அதிக அனல் அடிச்சிட்டு இருக்கு. இனி வர்ற நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.